வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதுதான் மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவர்களின் வேஷங்களும் கலைந்து போகிறது. ஒருவனை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக வெறுத்து விடுங்கள். ஒருபோதும் பொய்யாக நேசிக்காதீர்கள். உங்களால் உண்மையாக இருக்க முடியாத போது போலியான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். எவ்வளவு அன்போடு அழைத்தாலும் கத்திக்கு வெட்டத்தான் தெரியும். சில உறவுகளும் அப்படித்தான். நாம் எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள், யாரெல்லாம் நம்மை விட்டு விலகுவார்கள் என்று காலம்தான் முடிவு செய்யும். அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்யும். மனம் மாறியவர்களிடம் வார்த்தைகளும் மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அவர்களிடம் இருந்து நீயே விலகிக் கொள்வதுதான் உனக்கு சிறந்தது. சில சமயம் நீ வேண்டுவது கிடைக்கவில்லையே என்று வருந்தாதே. அதைவிட சிறந்த ஒன்று உனக்காக காத்திருக்கலாம். நம்பிக்கையோடு இரு. எல்லோரிடத்திலும் உன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்காதே. நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரியாத வரைதான் உனக்கான நிம்மதி உன்னிடத்தில் இருக்கும். எத்தனை பேர் போற்றினாலும் உலகமே தூற்றினாலும் நீ அறிந்த உண்மையை உறக்கச் சொல். அஞ்சுவதும் அடிபணிவதும் அறிவில்லார் செய்யும் செயல். யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கிறது. பெரும்பாலானோர் ஒரு பொய்யை உண்மை என்று நம்பினாலும் அது பொய்தான். உண்மையின்படி வாழ வேண்டும் என்ற துணிவு இருக்க வேண்டும். உன்னை உதாசீனம் செய்பவர்கள் நீயின்றி வாழவே முடியாது என்ற நிலைக்கு வரும் வரை உன் லட்சியத்தில் தொடர்ந்து உழைத்து கொண்டே இரு. சிலர் உங்களை ஒதுக்கிவிட்டார்களே என்று கவலை கொள்ளாதீர்கள். உங்களை பற்றி கொள்ள சில அன்பான உயிர்கள் காத்து கிடக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். அளவோடு இருக்கும் உறவுகளுக்கு ஆயுள் அதிகம். உன் எல்லை அறிந்து செயல்பட்டால் உனக்கான மன அமைதி கிடைக்கும். நம்பிக்கை உள்ள மனம் என்றும் சாந்தமாக இருக்கும். நம்பிக்கையற்ற மனமே ஆர்ப்பரிக்கும். வழிகளை பற்றியே யோசித்து கொண்டிருந்தால் நீ வாழ வேண்டிய வழிகளை மறந்து விடுவாய். பசித்த வயிறு, பணம் இல்லாத வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவைகள் கற்றுத்தரும் பாடங்களை வாழ்க்கையில் வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. எதிரிகளை விட சில துரோகிகளே வாழ்க்கையில் பாடத்தை நமக்கு சரியாக கற்றுக் கொடுக்கிறார்கள். அதிகம் பேசாத உன்னை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனே அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது. கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள். நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை குறையும் போதுதான் ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கின்றான். சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும். உலகம் ஒரு வித்தியாசமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பதில்லை. தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல. அதை அவன் எவ்வளவு உபயோகமாய் செலவிடுகிறான் என்பதை பொறுத்ததே ஆகும். எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். எல்லாவற்றையும் கடந்து வாழப் பழகுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. உன்னிடம் இல்லாதவற்றை பற்றி நீ யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னிடம் இருப்பதையும் நீ இழந்து விடுவாய். உன்னிடம் இருப்பதை நீ நேசித்தால் உன்னிடம் இல்லாதவைகள் தானாகவே உன்னை தேடி வரும். கோழைகளும் முட்டாள்களும் தான் இது என் விதி என்று நொந்து கொள்வார்கள். ஆனால் ஆற்றல் மிக்கவர்கள் அவர்களுக்கான விதியை அவர்களே உருவாக்குகிறார்கள். நிராகரிப்புகளை கண்டு நொந்துவிடாதே. சிலரின் நிராகரிப்புகளே நீ நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகோல். ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே. உன்னிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறது என்றால் அதற்கான திறமைகள்
உன்னிடம் ஒளிந்துள்ளது என்றுதான் அர்த்தம். சிலரிடம் இல்லை என்று மறுத்து பேசி வாதாடுவதை விட ஆமாம் என்று சொல்லி கடந்து செல்வது மிகவும் நல்லது. சிலரிடம் அன்பாக இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அமைதியாக இருந்து விடுங்கள். அது பல பிரச்சனைகளை தோன்றவிடாமல் செய்துவிடும். மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான வேறு ஒன்று இருப்பதாக அவனது மனம் நம்புவதுதான். எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச்சிறந்த விடை மௌனம். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது நினைத்துக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. ஒருவரின் உறவில் அன்பை விட நம்பிக்கையே முக்கியமானது. நம்பிக்கைதான் அன்பை மேம்படுத்துகிறது. நீ நினைப்பது போல் உன் நிழல் கூட நடப்பதில்லை. பிறகு ஏன் மற்றவர்களிடம் அதை எதிர்பார்க்கிறாய்? இரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது. ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது. உனக்கு முன்னால் கைதட்டி சிரிப்பவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உனக்கு பின்னால் கைகட்டி நிற்கும் நிலை வரும். நம்மீது பாசம் கொள்ளும் உண்மையான உறவுகளை விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட முக்கியம் தன்மானம். வாழ்க்கையில் எது தேவையோ அது எளிதாக கிடைப்பதில்லை. எளிதாக கிடைக்கும் எதுவும் நீண்ட காலம் நிலைப்பதில்லை. மற்றவர்களின் வழிகளை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களுக்கு வலிக்கும் என்பதே புரிந்து கொண்டால் போதும். எல்லாவிதமான தேவையற்ற கேள்விகளுக்கும் சிறந்த பதில் அதை கண்டுகொள்ளாமல் அமைதியாக கலைந்து செல்வதுதான். குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பு உயர்ந்தது. நீங்கள் கடைபிடிக்கும் சிறு சிறு விஷயங்கள் உங்களை நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும். நீங்கள் வயதாகாமல் இருப்பதற்கான இரகசியம் அதில்தான் பொதிந்து உள்ளது. மன அழுத்தம் நீண்ட ஆயுளுக்கான எதிரி. மனிதர்களின் பெரும்பாலான உடல்நல பிரச்சனைகளுக்கு அவர்களின் மன அழுத்தம் மட்டும்தான் காரணமாக இருக்கிறது. மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்த மருந்துகளிலும் தீர்வு கிடைப்பதில்லை. உங்கள் மனதை தெளிவடையச் செய்யுங்கள். அது ஒன்றே அனைத்திற்குமான தீர்வு. ஏனென்றால் வாழ்க்கை வாழ்வதற்கே. உன் இலக்கின் மீது உன் கவனத்தை திருப்பு. முன்னேறிச் செல்லுங்கள். வெற்றி உனதே, வெற்றி உனதே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். இது எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் இந்த வீடியோ சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் நானும் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். பை.